மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஊற்று தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுடா. நம்மள நைஸாக அது மாதிரி கட் பண்ணு முட்டையை. கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு போடு. போதும் விடு. கீழே ஊற்றி எண்ணெயா போகிறாங்க. போதும் போதும். நல்லா வதக்கு. சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அடுத்து. எல்லாத்தையுமே போடு. அப்படி வதக்கு. அதிலே 4 ஸ்பூன் போடு. 2 4 கம்மியாக போட்டுருக்கேன். கம்மியாக தான் போட்டிருக்கேன். உனக்கு ஒத்துக்கிறதுல வதக்கலாம். வதக்கலாம். கறியை விட்டா கரக விட்டுட்டான். அது ஒன்றும் ஆகாது. போடு. கரம் மசாலா தூள். அரி மேல பட்டுருச்சு, அதனால அழுகுறோம். ஆட்டுக்கால் சூப்பு வந்து திங்குறீங்களா மாப்பு? அரி நல்லா வதக்கு. வெயிட்டாக இருக்கா? இல்லை நம்ம ரூபா பாத்திரத்தை கவுத்து விட்றாதியடா. ஆனா எங்க அம்மா வதக்கிடும். மோர் மோரு நல்ல மோரு ஊத்தராரு சரி சரி. போடு போடு. ஊற்று. அதில் இன்னொரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோ. சொல்லலாம். உப்பு போட்டாச்சு. வாங்க இப்போ கலந்து கலக்கி விடுவோம். சூடாக இருக்கா? ரொம்ப கலந்து சூடாக இருக்கு.
லெமன் ஜூஸை ஊற்றிட்டோம். நெய் எடுத்துக்கிறோம். நெய்யை எடுத்துட்டோம். இப்போ ஊற்ற போகிறோம். ஊற்றி கொண்டே இருக்கிறோம். ஊற்றி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நெய்யை முடிச்சாச்சு. நெய்யை முடிச்சாச்சு. மூட போகிறோம். முடியாது, எதுக்கு மேலே இருக்க சொல்லிடுங்க. போட்டாங்க, என் வேலை தான் கெட்டு போயிருக்கு இப்போ. சுடுடா, சுடா சாப்பிடு. அவங்க 2 மீன் திங்க மாட்டாங்க, அவனுக்கு வேணாமா. நடுவுல வச்சு இந்தாங்க, இவனா அவன் ஒரு மீன் அப்படி எனக்கா உனக்கு சாப்பாடு எப்படா இருக்கு? வாயை திறக்காம சாப்பிட்றீங்க. அந்த தண்ணி பாட்டிலில் தண்ணி இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து கொடுங்க பிள்ளைங்கிட்ட. எப்படா இருக்கு சதீஷ்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஹரி, உங்க கருத்து நான் சொல்லுங்க. அத்தா மீன் எடுத்துருவேன்.